குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:27 திதி இன்று மாலை 6:04 வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் காலை 9:09 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் காலை 8:34 வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 6:04 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 9:09 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, அதே மாதிரி நண்பகல் 12:30 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 6:30 7:30 வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய், அது கூட ஒரு குண்டு மஞ்சள் வச்சு கொண்டு போங்க. போகிற காரியம் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு திருமண தடை விலக. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பெண் பார்க்குறாங்க, அமையுது, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது நின்று போகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். வீட்லேயே நீங்கள் பண்ணலாம், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு கூட பண்ணலாம். அது என்னன்றதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு, அங்காரக பகவான், புத பகவான் வக்ரம் பெற்று இருக்க. மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான். திருமண தடை விலக. திருமண தடை விலக நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ஒரு பரிகாரம்தான். என்ன பரிகாரம் அப்படின்னா, இது வியாழக்கிழமை செய்யலாம், இல்லை பௌர்ணமி நாட்களில். வியாழக்கிழமையில் செஞ்சால், ஏன்னா வேழன்றது குருவாரம், குரு அருள் இருந்தால் திரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இதெல்லாம் விலகிறதுக்கு வியாழக்கிழமையில் நம்ம தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி அவர் நேர் எதிரே நின்று ஒரு அர்ச்சனை பண்ணால் கூட வாரம் வாரம் திருமண தடை விலகும். சில பேர் போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். மாவிளக்கு பரிகாரம் இதை வீட்டிலேயே செய்யலாம். எப்படி அப்படின்னா, பச்சரிசி மாவு இடித்து சலித்து வச்சு இடிக்கணும். மிஷின்லலாம் போய் அரைச்சின்னு வரக்கூடாது, வீட்லேயே இடிக்கணும். இடித்து சலிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா தெனை மாவு, அதை இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஏலக்காய், அதில் வெல்லம் சேர்த்து ரொம்ப கெட்டியாக பிசையணும். பிசைஞ்சு விளக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், பியூர் நல்லெண்ணெய், நெய்லாம் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னா, வாழை இலை, எந்த தெய்வத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை நினைத்து வாழை இலை விரித்து அதில் நீங்கள் அதை மாவிளக்க வச்சு தீபம் ஏற்றி 24 நிமிடம் உட்கார்ந்து, எனக்கு திருமணத்தில் எந்தவித தோஷம் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் விலக்கி கொடுங்க அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கு கூட போட்டு ஏற்றலாம், இல்லை தட்சிணாமூர்த்திக்கு போட்டு கூட ஏற்றலாம், இல்லை குரு பகவானுக்கு போட்டுட்டு கூட, இல்லை எதுவுமே வேண்டாம், உங்கள் மனசில் பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட நீங்கள் இதை 24 நிமிஷம் கரெக்டாக உட்கார்ந்து செய்யணும். அதை செஞ்சிங்கன்னா, அந்த தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமண தடை விலகும். இது உங்கள் ஊரில் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் அதில் செய்யலாம்.
இல்லை வீட்லேயே இதை செய்யலாம். சரிங்களா? அம்மனுக்கு செய்யலாம், முருகருக்கு செய்யலாம், இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு செய்யலாம், இல்லை தட்சாமூர்த்திக்கு செய்யலாம். யாருக்கு? முருகருக்கு செஞ்சால் இன்னும் நல்லது. சரிங்களா? செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். திருமண தடை விலகும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு நண்பர்களோட ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் குறைய. வெளியூர் பயணத்தின் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத பண வரவு, இன்றைக்கி மகிழ்ச்சி, பயணங்களால் ஆதாயம், அதே போல் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம். புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இப்போ ஆரம்பிக்கலாம். 7 நாடு சனி தான் நடக்குது என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு பொங்கு சனி நடக்கும், அவர்களெல்லாம் புதுசாக வேலை செய்யலாம். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறி குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசு விழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் வகையில் அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். செய்கின்ற முயற்சிகளுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாகப்பிரிவினைகள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் தாமதம் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் வந்தாலே சில பேருக்கெல்லாம் வேலை, அதே மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாம் ஒரு சிறு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சனி கிரகமாகட்டும், சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சில புதுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. சிறு மற்றும் குறுதொழில் ஆர்வம் அதிகரிக்கும் செய்வதற்கு. அதே போல் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் பயணங்கள் செல்லும்போது, வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது வேக கட்டுப்பாட்டோடு செல்வது நன்று. அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது நன்று. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். குடும்ப விஷயத்தை மட்டும் அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தியாகின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள்லாம் இன்னைக்கு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆடம்பரமான சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறு தொழில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். அந்த நண்பர்கள் சேர்க்கையால் கொஞ்சம் பார்த்து பழகுவது நன்மையை தரும். அதே போல் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுகின்ற ஒரு தருணம். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. மறுமணம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது சிறப்பை தரும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்றைய நாள் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான நாளாக நிற்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், அதாவது படிக்கிற மாணவர்கள் படிக்கின்ற ஒரு திறனில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைக்கி. அதே மாதிரி வேலை செய்கின்ற இடத்துல இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவுகள் கூடுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும்.
பொதுமக்கள் சார்ந்த துறையில் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி இருக்கும். எடுத்த காரியத்தில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த துறையில் மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. விலையுயர்ந்த பொருட்களில் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உயரதிகாரிகளின் ஆதரவுலாம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைக்கி இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பெண்களால் சிறு சிறு ஏமாற்றங்கள் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாகவும், அதே போல் உடன் பிறந்த சகோதரர்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களால் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. நிர்வாகத்துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதில் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து முதலீடுகள் செய்யுங்க. அதில் முடிவு எடுங்க. இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல அப்படின்னு ஒரு சில விஷயத்திற்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உங்களுடைய சிந்தனைகளில் செயல்பாடுகளில் ஒரு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. கண் சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை சென்று அணுகி பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் சுபகாரிய செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்கார வேகம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு நீ சந்திராசிரமம் இருக்குது, அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடலில் இருந்து வந்த சோர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. மாணவர்கள் படிக்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. மாணவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்க. கல்வி தொடர்பான பணியில் இருப்பவர்கள் இன்றைக்கி கவனத்தோடு இருங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகும். இன்றைக்கி இருக்குது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்கும். ரொம்பலாம் இருக்காது, ஓரளவுக்கு குழப்பங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே போல் குடும்பத்திலும் ஓரளவுக்கு சந்தோஷம் ஓங்குகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. கலை சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. அதே மாதிரி பயணங்களால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடினமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகும். சுகம் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்க. அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.